நெட்ஃப்ளிக்ஸில் இந்த வாரம் வந்திருக்கிற புது படம் தான் பைக்கர். இது தெலுங்கில் நல்லாவே வரவேற்கப்பட்ட ஒரு படம். இது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மோட்டார் சைக்கிளிங் மூவி. அது ஆக்ஷன் மட்டும் கிடையாது, இதில் எமோஷன் அண்ட் சென்டிமெண்ட்டு ஃபேமிலி ட்ராமா நல்லாவே பண்ணியிருந்திருக்காங்க இந்த படத்தில். இது இப்போ தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஷர்மந்த், மால்விகா, டாக்டர் ராஜசேகர் இவங்களாம் முக்கியமான கேரக்டரில் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த படத்தினுடைய கதைக்கே போயிடலாம். இந்த படம் அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங்கை அழகாக எமோஷனலாக சொல்லியிருந்திருக்காங்க. ஷர்மந்த் ஸ்கூலில் தன்னுடைய மகன் வேற ஒரு பையனை போட்டு அடிச்சிட்டான் அப்படின்னு கேள்விப்படுறப்ப காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, தன்னுடைய அப்பாவை ஒரு பையன் கிண்டல் பண்ணிட்டான், அதனால் அவனை போட்டு அடிச்சிட்டேன், அவன் மறுபடியும் பேசினானா நான் மறுபடியும் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ இதே தான் ஷர்மந்த் டாக்டர் ராஜசேகருடைய மகன். ராஜசேகரை பற்றி யாராவது ஒருத்தர் தப்பாக சொல்லிட்டா இவர் அந்த களத்துக்கே போய் பொழந்து எடுத்துருவாப்புல. இது மாதிரி ஒரு ப்ரிடிக்டபுளான கதை தான் இந்த படம். இதில் என்டர்டைன்மெண்ட் வேல்யூ அப்படிங்கிறது பைக் சேசிங் தான். ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய அந்த பைக் சேசிங் அப்படிங்கிறது சிறப்பாகவே பண்ணியிருந்திருக்காங்க. சேசிங்கில் இருக்கிறப்ப தனக்கு பின்னாடி வரவனை எக்காரணத்தை கொண்டும் பார்க்கக்கூடாது. ஒரு வளைவை எப்படி முந்தணும், அதே போல் அந்த வளைவில் ஒருத்தனை எப்படி கார்னர் பண்ணும், தன்னை ஒருத்தன் கார்னர் பண்ணால் அந்த வளைவில் இருந்து எப்படி சமாளித்து மேலே வரணும் அப்படிங்கிறத கட்டாக விஷுவலாக டைலாக்காக அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்கு. சண்டைக்கு நீ வரையாடா உண்மையான வீரனாக இருந்தா அப்படின்னு ஹீரோவை ஒருத்தர் கூப்பிட இவரும் கிளம்பி போகிறாப்புல. அது என்னடான்னு பார்த்தா இது ஒரு தெலுங்கு படத்துக்கே உரிய ஒரு மேஜிக்கான சீன் தான். இந்த மலையிலிருந்து அந்த மலைக்கு தாண்டுறது, இது கிளைமேக்ஸில் கை கொடுக்கும் இந்த காட்சி. மகனை நம்பி ஜெர்மனி வரைக்கும் போய் ஒரு நிறுவனத்தோட டைஅப் பண்ணுறாரு டாக்டர் ராஜசேகர். ஆனால் மகனோ அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் ஒன்று செய்தர்றாப்புல. அதனால் போட்டியிலிருந்து விலக வேண்டிய சூழலும் ஏற்படுது. அந்த நிறுவனமோ டாக்டர் ராஜசேகரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்த மகன் வெகுண்டு எழுந்து நான் அந்த ரேஸில் திரும்ப கலந்துக்கிறேன், என் அப்பாவுடைய பெயரை உலகம் பறைச்சாற்ற போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி கிளைமேக்ஸில் வழக்கம் போல் போட்டியில் ஜெயிக்கிறது தான் இந்த படம். இந்த படம் உள்ள ஆக்ஷனாகவே இருக்குமா, சேசிங்காகவே இருக்குமா, மோட்டர் பைக்காக அதை பற்றி விவரங்கள் நிறையா சொல்லுவாங்களா அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பக்கம் எமோஷன் போகும், இன்னொரு பக்கம் ஆக்ஷன் போகும். அதுக்கு முக்கிய காரணம் இது ஃபேமிலி எமோஷன் சென்டிமெண்ட் உள்ளுக்குள்ளே இருந்தது தான். அதுதான் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கதையை நகர்த்துறதுக்கான வேலையும் செய்திருக்கு இந்த படத்தில். ஸோ இது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. டைம் கிடைச்சா ஃபேமிலியோட இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம். ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.